அதாவது நீங்கள் புறப்பட்டு சென்று சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்ற அந்த வாக்கின்படி பிரதான கட்டளை 1986ஆம் ஆண்டிலே நம்ம செயல்பட தொடங்கினோம். ஒரு ஆவிக்குரிய சபையில் நம்ம ஐக்கியப்பட்டோம். அது பிறகு அங்கே ஆராதனை மட்டும் பண்ணிட்டு இருக்கல, வெளியே போய் பிரசங்கம் பண்ணோம். அதாவது ஹேண்ட் மைக் வாங்கி அப்புறம் நிறைய ஊர்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். நிறைய ஊர்களுக்கு மாநிலம், மாவட்டம், தாலுகாக்கள்லாம் தாண்டி போயிருக்கோம். அப்போ அந்த நாளில் நாங்கள் தமிழ்நாடு சுவிசேஷ குழு எங்களை கூட்டிகிட்டு போச்சு. அப்புறம் இயேசு விடுவிக்கிறார் குழு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது பிறகு டிவிஜியோ, இப்படி பல குரூப்புகள் பேரிடாதப்பட்டது. அப்புறம் தூத்துக்குடியில் பெந்தேகோஸ் காஸ்பல் டீம், பல வாரான டீம்களை கொண்டு போது அப்போவுமே நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வேன் வேணும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வேன் தந்தாங்க. அது 6 லட்சம் ரூபா பெருமான வேன். அந்த வேன் இப்போ சாத்தாங்குளத்தில் ஓடிட்டு இருக்கு, டெம்போ ட்ராவலர். அதில் ஒரு 100 பேர் அதில் உழைக்கிறாங்க. நாங்கள் நிறைய கிராமங்களை சந்திச்சிருக்கிறோம். பண்ருட்டி போயிருக்கிறோம், தேன்கனி கோட்டை, அந்த சிந்தல்பாடி, நம்ம ராமனா, எல்லா மாவட்டத்தும் போயாச்சு. சிலர் நினைப்பாங்க இங்கே தான் ஆள் இருக்குமாங்க. ஆனால் நம்மளாம் ஆண்டவர் அந்த நாள்லேருந்தே இள வயதுலேருந்தே நல்லா நிறையா கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் கொண்டு சென்று பயன்படுத்தினார். திருச்சபையில் பயன்படுத்தினார். இப்பொழுதும் தூத்துக்குடிக்கு ஒரு வேன் இருக்குது, மில்லர்புரத்துலேருந்து அது புறப்பட்டு போகுது. மகேந்திரா வண்டி ஒன்று வாங்கியிருக்கோம். அதில் ஒரு 13 பேர் 14 பேர் போவாங்க. நம்ம சாத்தாங்குளத்தில் ஓடுற வண்டி டெம்போ ட்ராவலரில் ஒரு 16-17 பேர் போகிறாங்க. இன்னும் 10 சப்டிவிஷனுக்கும் வண்டி வாங்கணும். அப்படியே மொத்தம் 10 சப்டிவிஷன் இருக்குது, அதாவது தாலுகாக்கள் இருக்குது. இதை 9 இடத்துக்கு வண்டி வாங்கணும். வண்டி வாங்கி அந்தந்த திருச்சபையில் கொடுத்து அங்குள்ள ஊழிய வாஞ்சிய உள்ளவங்கள்ட்ட கொடுத்து அந்த வண்டியை அவங்க கொண்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அதனால் இந்த வண்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. எனக்கு 2 வண்டி விலைக்கு வருது. அப்போ எப்படி கணக்கு வரும்னா, மில்லர்புரத்துக்கு ஒரு வண்டி, சாத்தாங்குளத்துக்கு ஒரு வண்டி வருது. அப்போ இனி ஒவ்வொரு தாலுகாக்கும் ஒரு வாகனம் கொண்டு வரணும். ஏன்னா இது நம்ம அந்த வேலையை செய்யணும். இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, ஒரு சபைக்கு போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை, அதோடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த ஆளை பிடிச்சா அடுத்த வாரம் தான். சுவிசேஷ ஊழியத்தில் ஆர்வம் கிடையாது. இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஆராதிக்கிறோம், அப்புறம் ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அறிவிக்கிறோம், ஆயத்தப்படுத்துகிறோம். 3 வேலையும் செய்கிறோம். புதிய இடங்களில் சபைகளை கட்டுறோம். தரோக்குளம், வெள்ளப்பட்டி, இன்னுமாக 3ஆம் மைல் தூத்துக்குடி, அப்புறம் மஞ்சள் நீர் காயில், இப்படிலாம் இருக்குது. புதிய இடங்களுக்கு போகிறோம். அப்படியே உள்ளே கிடந்து அலங்கார வாசல் சப்பானி மாதிரி கிடந்துக்கிட்டு நிறைய பேர் ஊழியம் செய்யறதில்லை. உள்ளே அப்படி ஊழியம் செய்யாதனால தான். கிறிஸ்துவுக்கு நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா ஊழியம் செய்வீங்க, அப்படியே கட்டளையை கடைப்பிடிப்பீங்க. என்ன பண்ணுறீங்க, உள்ளே ஒரே இது பண்ணி வீணான காரியங்களுக்காக பணத்தெல்லாம் வேஸ்ட் அடிக்கிறீங்க. கோர்ட்டுக்கு செலவழிக்கிறீங்க. அப்புறம் நிறைய 75 லட்சம் ரூபாய்க்கு மேலே கோர்ட்டுக்கும் அதுக்குமா செலவழித்து இது பண்ணிக்கிறீங்க. இப்போ திருச்சபை பணத்தை வீணாக்கிருக்கீங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், தென்னிந்திய கிராம சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த வேன் ஊழியத்துக்கு நீங்கள் இன்னும் ஒரு 9 வேன் வேண்டியிருக்கு. அதாவது 10 சப்டிவிஷனுக்கு 10 வேனு, ஒரு தலைமை தென்னிந்திய கிராம சுவிசேஷத்தினுடைய தலைமை இடத்துக்கு ஒரு வேன் வேணும். மக்களை ஆலயத்துக்கு ஏற்றிட்டு போகிறது, கொண்டு வந்து இறக்கிறது, வைக்கிறது, வேதாம கல்லூரி மாணவர்களாக வருது. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு கிறிஸ்தவங்க எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அனைவரும் என்னுடைய நம்பர் 75 98 99 0 643 7598